வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி பெட்ரூமில் வந்து ரஞ்சித்தும் நம்ம ரவீந்தரும் ஃபேட்மேனும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஜாக்லினை பற்றி. ஜாக்லினை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு ஃபேட்மேனு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் வந்து சௌந்தர்யாவை பற்றி ஜாக்லின்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்னென்னா, சௌந்தர்யா வந்து உண்மையிலேயே ரியல் தான். நான் ஃபஸ்ட் வீக்கில் வந்து அவளுக்கு ரியல்னு ஒன்று ஒட்டினல. ஸோ வெளியே போய் அவளுடைய பார்வை, அவள் மேலே உள்ள பார்வை மாறினாலும் பட் திருப்பி உள்ளே வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே தான் இருக்கா, அவள் மாறவே இல்லை. ஸோ அவள் வந்து உண்மையிலேயே ரியலாக தான் தெரியுதா அப்படின்னு வந்து ஜாக்லின்ட்ட சொன்னேன். அவள் ரொம்ப நேரம் திங்க் பண்ணிவிட்டு அதை பொறுத்துக்கிற முடியல போல். அவள் வந்து திருப்பி சொல்கிறா, மக்களுக்கு தெரியும் சார், மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு வந்து அதை வந்து சொல்கிறா. ஸோ இதை தான் சண்டே எபிசோடும் அவள் சொல்லியிருந்தா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவள் வந்து எந்திரிச்சு விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்கிறா. ஸோ என்ன அப்படின்னா, நானும் இன்னொரு ஆளும் 2 பேர் வந்து முத்துக்குமரனுக்காக விளாட்றாங்க அப்படின்னு வந்து சொன்னான். ஸோ அதில் வந்து முத்துக்குமரனை தான் அடிக்கிறான்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் டேரெக்டாக அடிக்காமல் சுற்றி வளைச்சி ஏன் மூலியமாக அடிக்கிறா. ஸோ என்னையும் அதில் பிராண்ட் பண்ணி அவனையும் வந்து அடின்னு அடிச்சிருக்கா. ஸோ இதை தான் ஆல்ரெடி ஒரு தடவை பண்ணியிருந்தா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிடில் கிளாஸ்னு ஒரு லெட்ரு மொட்டை கடிதாசி எழுதுறதில் வந்து நம்ம முத்துக்குமரனுக்கு ஒரு லெட்ரு எழுதியிருப்பா. மிடில் கிளாஸை வந்து பேரை யூஸ் பண்ணி இவன் வந்து ஓட்டு வாங்குறதுக்காக, அந்த மிடில் கிளாஸ் ஓட்டு வாங்குறதுக்காக இந்த பையன் யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மீனிங்கில் அது எழுதியிருப்பா. நான் அன்றைக்கி வந்தப்போ அதை க்ளோஸர் பண்ணுறதுக்காக கேட்டேன், 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு. அப்போ வந்து ஜாக்லின் சொல்கிறா, அவன் முத்துக்குமரன் இந்த வேர்டால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஸோ அப்போ வந்து நான் சரி க்ளோஸர் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டப்போ, இல்லை சத்தியமாக நான் அதை மீன் பண்ணிலாம் எழுதவே இல்லை அப்படின்னு வந்து நம்ம ஜாக்லின் வந்து சொல்கிறா. இது ஜாக்லின் பண்ணுறது என்னென்னா, இன்றைக்கி மாக்காப்பா வந்தப்போ கூட இஎம்ஐ இருக்குது, காசு இஎம்ஐ இருக்குது, ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறோம் அப்படின்னு நிறைய இடத்துல ஜாக்லின் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாள். இதுவும் ஒரு வகையில் மிடில் கிளாஸை வந்து அது இது பண்ணுறது தான். அதை மிடில் கிளாஸை ஒட்டியான அந்த வேர்ட்ஸ் தான் அது. பட் வந்து மிடில் கிளாஸுன்னு சொல்லாமல் அதை ப்ரமோட் பண்ணுறா. அவன் வந்து சொல்லிட்டான், அப்படி தான், அதுதான் வித்தியாசம். அப்போ அவன் பண்ணது தப்புனா ஜாக்லின் பண்ணுறதும் தப்பு தானே சார் அப்படின்னு வந்து நம்ம ரஞ்சித்திட்ட வந்து சொல்கிறாரு ஃபேட்மேன். அடுத்து இன்னொன்று சொல்கிறாரு, சௌந்தர்யா வந்து உண்மையிலே ஒரு லேபிள் மாதிரி. அவளுக்கு வந்து யாருமே தேவை கிடையாது. அவள் வந்து வேறு யாருமே நம்பி கிடையாது. ஆனால் அந்த லேபிளில் வந்து யார் வேணாலும் வந்து பேர் எழுதிட்டு போய்க்கலாம். அந்த அதில் ஒரு ஆள் ஜாக்லின், அந்த கோவா கேங்கில் நீங்களும் இருந்திருப்பீங்க. ஸோ ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவை நாடி தான் வந்தாலே ஒழிய, எதுக்குன்னா சில ஓட்டுகளுக்காக, சில ஃபேமுக்காக வந்திருப்பாள். பட் வந்து சௌந்தர்யா வந்து யாருக்காகவும், அவள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர். அவள் நிறையா கேமில் தோற்றுருந்தாலும் எஃபர்ட் போட்டிருப்பா, தனியாக தான் எஃபர்ட் போட்டிருப்பா, யாரை நம்பியும் போயிருக்கவே மாட்டாள். ஸோ அதனால தான் அவளுக்கு இன்னும் ஆதரவு இருக்குது அப்படின்னு வந்து பல விதமான உண்மைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க ஜாக்லினை பற்றி. ஏன் இவ்வளோ உண்மை தெரியல ஜாக்லின் மேலே, பட் சொல்கிறது சில விஷயங்கள் உண்மையாக தான் இருக்கோ அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு. தேங்க்யூ.